ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்மளோட வியூஸ் அதிகரிக்கிறதுக்கான ஒரு குட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். எல்லா வீடியோக்களுக்குமே நமக்கு நிறைய வியூஸ் போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா வீடியோக்களையும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வீடியோக்கள் நம்ம போடும்போது நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோக்கள் நம்ம போடும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நம்ம போட்ட வீடியோவில் எந்த வீடியோவில் வந்து அதிகமாக நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஸோ அதே மாதிரியான வீடியோஸ் நம்ம மறுபடியும் போடும்போது நமக்கு நிறைய வியூஸ் வந்து கட்டாயமாக வந்து வரும். ஸோ உங்களோட சேனலில் நீங்களுமே செக் பண்ணிக்க முடியும். உங்கள் சேனலில் நீங்கள் எந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது நம்ம டெமோ மூலம் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர் எதுக்கு வந்திருக்காங்களோ அதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து உங்களோட சேனலில் போட்டிங்கன்னா நிறைய வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். காரணம் என்னென்னா, அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் அந்த கண்டென்ட் பிடிச்சி தான் உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் அதே மாதிரி வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிறது நல்லாவே வரும். இப்போ நான் வந்து யூடியூப் வந்து மொபைல் ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா குரோமில் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடில் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு சரியானதாக வரும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி வந்து இந்த டெஸ்க்டாப் சைட் மோட் வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது என்ன செய்யணும்னா, மேலே வந்து 3 டாட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக் மார்க் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்படி வந்துடுச்சு அப்படின்னாலே டெஸ்க்டாப் செட் மோடில் தான் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை வந்து செய்யலாம். நம்ம என்ன செய்யணும்னா, லெஃப்ட் சைடு கொஞ்சமாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த அனாலிட்டிக்ஸ் அதோட ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சேனல் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து வந்துடும். இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அட்வான்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். ஸோ இது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த வியூஸ் பை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் மோர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கடைசியாக இருக்குது பாருங்கள், அதுதான். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். நம்ம இதில் செக் பண்ண போகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின்ட், அதுதான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸில் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து லைஃப் டைமில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் ஓவரால் நம்ம சேனல் தொடங்குனதுலேருந்து இப்போது வரைக்கும் நம்ம பார்க்குறது அப்படின்னா லைஃப் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஜஸ்ட் இந்த லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம லைஃப் டைம் வந்து கொடுத்துக்கலாம். லைஃப் டைம் நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவரால் நம்ம சேனல் தொடங்குனதுலேருந்து இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து வந்துடும். இதில் ஒரு கிராஃப் எல்லாம் கூட நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின்ட் அது மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், மற்ற எதுவும் பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் வந்து பார்க்கும்போது இந்த சேனலை பொறுத்தவரையிலும் 46,000க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த சேனல் வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 சம்திங் தான் நமக்கு இருக்காங்க. ஒரு 10,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்க. ஸோ பல காரணங்களுக்காக நம்ம சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க. ஒன்று வந்து அவங்க நம்ம சேனலை வந்து பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி குறிப்பாக நம்ம இந்த சேனலை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சேனலில் வந்து நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சேனல் வந்து தொடங்குற புதுசில் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அவங்க க்ரோ ஆகிட்டாங்க, டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து யூடியூப் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ என்ன நினைப்பாங்க, சரி ஓகே நம்ம இந்த சேனல் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது நம்ம இந்த யூடியூப் டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சேனலுக்கு. மற்றபடி உள்ள சேனல் அப்படின்னா நீங்கள் மல்டி கண்டென்ட் எல்லாம் நீங்கள் போடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டை போடலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ அதுவுமே நமக்கு சப்ஸ்கிரைபர் லாஸ் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின்ட் அது மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து அதிகமாக நமக்கு எதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. 1800க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இன்னுமே இந்த சேனலில் வந்து வியூஸ் எப்படி அதிகப்படுத்துறது, சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி அதிகப்படுத்துறது அந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டேன் அப்படின்னா நிறைய வியூஸ் வந்து எனக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு யூடியூபே எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு செட் யூடியூப் தம்ப்நெயில், அதாவது யூடியூப்பில் வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து தொடங்குறது எப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனலை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு வீடியோ வந்து டாப்பில் இருக்குன்னு பார்த்து
டாப்பில் இருக்க அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு கிட்டத்தட்ட 4-5 வீடியோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டே நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து யூடியூபே நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். இங்கே பாரு, இந்த மாதிரி உனக்கு இதில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, ஸோ இது ரிலேட்டடான வீடியோ நீ போட்ட அப்படின்னா உனக்கு நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு போடக்கூடிய வீடியோவுமே நம்ம வந்து எப்படி வந்து வியூஸ் அதிகப்படுத்துறது அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ கட்டாயமாக எனக்கு வியூஸ் வந்து அதிகம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் சேனலை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஏற்றது மாதிரி வீடியோஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்குமே வியூஸ் வந்து அதிகமாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.